ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 50 159 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,678 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 80,884 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 578 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 56,065 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 462 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது மட்டும் தான் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நான் சொல்லியிருந்தேன், ரிசல்ட்ஸ் ஒன்றும் பேடாக இல்லை. அசட் குவாலிட்டி மட்டும் தான் இது வீக்காக இருக்குது. அட் த சேம் டைம் மைக்ரோ ஃபினான்ஸ் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மற்றபடி ரிசல்ட்ஸ் ஒன்றும் வீக்காக இல்லை. அது நெகட்டிவ் போகிற சான்சஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ரியாக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1% பாசிட்டிவ் இருந்துச்சு, 71 ரூபா தாண்டி போச்சு. கடைசியில் இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 1% கீழே நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 807 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வர இருக்குது. மேபி அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்கும். ஸோ அது மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. எகெயின் இண்டஸ்இண்ட் பேங்க் 800 கீழே போக சான்ஸ் இருக்குது. மை ஒப்பீனியன் 750 கீழே கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ வந்தால் யூஸ் பண்ண ஐடியாவில் தான் நான் இருக்கிறேன் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாவே இல்லை. அது லாஸ்ட் ரிசல்ட்ஸ் சாட்டர்டே வந்துருந்துச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மொக்க ரிசல்ட்ஸு. ஸோ அந்த பேசிஸில் கோட்டக் மஹிந்திரா பேங்கையும் தர்மாட்டி 7% மேலே காலி 1964 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் செக் பண்ணி பார்த்தது இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு இருந்தேன். ஏன்னா நேற்று டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு 12,000 பேரை பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நான் பார்க்கும்போது நாங்கள் ஐடி ஸ்டாக்ஸில் டிசிஎஸ் மட்டும் ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. 3076 ரூபா போச்சு. இப்போ அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிசிஎஸ். இது போக விப்ரோ 1.5% நெகட்டிவில் இருந்துச்சு. 247 இருக்குது விப்ரோ. என்ன கேட்டால் ஒரு 220 வர சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விப்ரோவில். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1.5% நெகட்டிவில் இருக்குது. டெக் மஹிந்திரா ஃப்ளாட் நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் ஃப்ளாட் நெகட்டிவ். லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருந்துச்சு. மிட் கேப்பில் எம்ஃபோசிஸ் பாசிட்டிவில் இருந்தாங்க, 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஓரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸில் பெரிய அடி இருக்கும்னு நினச்சேன், பட் பெருசாக அடி இல்லை. இந்த ஐடியில் டிசிஎஸில் ஜாப் கட்ஸ் பண்ணுறது சம்மந்தமாட்டு டிசிஎஸோட சிஓகே கீர்த்திவாசன் கொடுத்த அப்டேட்டு, ஜாப் நாங்கள் கட் பண்ணுறது ஏஐயோட ஆட்டோமேஷனால் இல்லை, ஏஐயோட இம்பேக்ட்னால இல்லை. அதாவது இந்த ஸ்கில் மிஸ் மேட்ச் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஜாப் கட்ஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் வருது, அந்த நியூ ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள்கள் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, ப்ராஜெக்டில் போடுறதை தவிர்த்து நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஸ்கில் அவங்களுக்கு இல்லை, அதாவது தேவைப்படுற ஸ்கில் இல்லை, அந்த மாதிரி ஆட்களை தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. வெளியே அனுப்பும்போது அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ், அதாவது ஒரு டைம் பீரியட் ஆஃப் இன்சூரன்ஸ் அதெல்லாமே நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. இது அவங்க சமாளிக்கிற மாதிரி இருக்குது. பட் மெயின் அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஜாப் தான் கட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏஐ மூலமாட்டு மக்கள் எம்ப்ளாயீஸ் பார்க்க வேலை எல்லாமே இந்த ஏஐ பார்த்து கொடுத்துரும். அந்த ரீசனில் தான் ஜாப் கட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் சமாளிக்கிறது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு இதுவும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 835 போனது, இப்போ 836 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்பிஐ கார்டு. ஸோ 5% மேலே இவங்களும் நெகட்டிவில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்கராக இருக்குது. எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிசல்ட்ஸும் இன்னைக்கு தர்மாட்டி விழுந்தது ஃபினான்ஸ் செக்டரில் தான். முத்தூட் ஃபினான்ஸு 1.5% நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்எஸ் லிமிடெட் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இது போக ரியாலிட்டி செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க அடி வாங்கினதில். பேங்கிங் அதுக்கு அடுத்தல மெட்டல், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி சர்வீசஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி பேங்க், இன்ஃப்ரா, சிமெண்ட்டு இதில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது கன்சியூமர், ஃபார்மா, எனர்ஜி, ஆட்டோ இந்த செக்டார் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் ஐஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தர்மாட்டி 132 ரூபா வந்துச்சு, இப்போ 139 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு 30%, இன்றைக்கும் ஒரு 5-6% விழுந்துருந்துச்சு. இதில் மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 0. ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். ஸோ இப்போ அவங்களோட ஹோல்டிங்ஸ் 5% தாண்டி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5.22% இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில். பட் இப்போதைக்கு நான் அந்த கம்பெனியில் அவாய்ட் தான் பண்ணுறேன், பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ், நெக்ஸ்ட் அது ரிலேட்டட் ஆட்டோ ஸ்டாக்ஸ், பாரத் ஃபோர்ஜ், டாடா மோட்டர்ஸ், நெக்ஸ்ட் சோனா பிஎல்டபிள்யூ, ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ், பாரத் ஃபோர்ஜ் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு.
2% வரைக்கும் பாசிட்டிவ் போனாங்க. டாடா மோட்டார்ஸ்லாம் ரூ. 700 போனது இப்போ ரூ. 683 நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இது போக பாரத் ஃபோர்ஜே இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் மாறி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் இவங்க ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் தான் பங்கு மேலே போயிருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அந்த ட்ரேட் டீல் நடைமுறைக்கு வருது. அதாவது 27.5% அந்த டாரிஃப் கார் இம்போர்ட்டுக்கு இப்போ 15% குறையுது. ஸோ இதனால டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லாரஸ் லெபார்டரிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 7% அப்பு. ரீசன் பார்க்கும்போது ஆந்திரா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிறதுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5630 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 6350 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 531.77 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபார்மா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு லாரஸ் லெபார்டரிஸுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லேண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது லாரஸ் லெபார்டரிஸ் இன்னைக்கு 7.5% மேலே போகிறதுக்கு, அதாவது 901 வரைக்கும் போனாங்க ஃப்ரெஷ் 50 ஹை. ஸோ இந்த ரீசன் இது தான், ஆந்திரா கவர்மெண்ட் லேண்ட் அலாட் பண்ண பேசிஸில் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா 865 கோடி கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. இன்டிகிரேட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஏஇஎஸ்எல், அதாவது ஏஷியன் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. வின்ஃபாஸ்ட் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சூரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் லான்ச்சை பேஸ் பண்ணி குஜராத்தில் சூரத் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வின்ஃபாஸ்ட் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. லென்ஸ்கார்ட் வந்து 2150 கோடி ஐபிஓவில் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ $8 பில்லியன் வேல்யூஷனை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 2150 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர் மூலமாக தான் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து லென்ஸ்கார்ட் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் லென்ஸ்கார்ட்டோட ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ வந்து $755 மில்லியன், அதாவது 1415 கோடி, 17% இயர் பேசிஸில் க்ரோத் இருந்துச்சு ப்ராஃபிட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஐபிஓ விரைவில் அவங்களும் மார்க்கெட்டுக்கு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இண்டஸ்இண்ட் பேங்க், மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கெயிலு, இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வர இருக்குது. ஸ்டில் 2 o'clock ஆகுது. இன்னும் மோஸ்ட்லி எந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸுமே என் கைக்கு இன்னும் வரல. ஸோ வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மேபி நாளைக்கு காலையில் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும். நெக்ஸ்ட்டு டாடா ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸை வந்து லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் சம்மந்தமாட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போர்டில் பண்ண வேண்டிய சேஞ்சஸ், அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா ட்ரஸ்ட்டு கொடுத்த அப்டேட்டு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பேஸ்ட் யூனிட்ரானிக்ஸ் அந்த கம்பெனியில் 404 கோடிக்கு கண்ட்ரோலிங் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆம்பர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40.24% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. யூனிட்ரானிக்ஸ் வித் ஹேம் ஷமி அவங்க வந்து 45.13% ஸ்டேக் வந்து இந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம் ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 40.24% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதில் ஒன் ஆஃப் த முக்கியமான கம்பெனிஸாட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 65,000 பீப்புள்ஸுக்கு வந்து எம்ப்ளாய் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 70% வந்து விமன் தான். இது மூலமாட்ட அவங்களுக்கு வந்து ஆனுவல் ரெவன்யூ 66,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இவங்களுக்கு காம்படிட்டாக இருக்கிற கைன்ஸ் டெக்னாலஜிஸ் 2721 கோடி ரெவன்யூ பண்ணுறாங்க. ஸோ டாடா சன்ஸும் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸில் இந்த வருஷம் மட்டுமே 3000 கோடி வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா சன்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் ஜூலை 30 இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்களோட பாலிசி மீட்டிங்கில் என்னென்ன டிசிஷன், ரேட் கட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அநேகமாக ரேட் கட்ஸ் வந்து பாஸ்ட்டில் தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி பேங்க் ஆஃப் ஜப்பானோட மீட்டிங்கும் ஜூலை 31 இருக்குது. ஸோ அவங்களும் அவங்களோட அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ யாருக்காவது அலாட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தர் லிங்கை குரூப்பில் போட்டார். ஆனால் அந்த லிங்கில் போய் என்ன ஐபிஓன்னு செலக்ட் பண்ணும்போது அதில் அந்த ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ செக்ஷனே அதில் இல்லை, அந்த ஆப்ஷனே அதில் இல்லை. மற்ற எல்லா ஐபிஓ ஆப்ஷனும் வருது, இந்த ஐபிஓ ஆப்ஷன் அதில் இல்லை. இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட்டு, நாங்கள் 5000 கோடி ரைஸ் பண்ண போகிறோம் யூபிஐ ரிலேட்டட் பேமெண்ட் ப்ரொபோசல் சம்மந்தமாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ உடனே ரைஸ் பண்ணல, பட் இட்ஸ் டேக் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஹையரிங் பிளான்லேயும் இருக்கிறாங்க. ஒரு 3000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியலில் நாங்கள் ஹையர் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி இந்தியன் பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன், ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு வாங்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ குரூப்பில் வந்து அன்னெசரி மெசேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு எந்தெந்த ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட வந்திருக்குன்னா, விப்ரோ கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. பி ரேஷியோ 20 பிரேக் பண்ணி 19.57 இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட அப்டேட் பண்ணுறேன். இது ஸ்க்ரீனரில் எடுத்தது. ஸோ டிசிஎஸ் வந்து 22 இருக்குது, 3081 இருக்குது. இன்ஃபோசிஸ் 1509 இருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஒரு 20 பீக்கில் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன்.
ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொஞ்சம் 23 இருக்குது பி ரேஷியோ. அதே மாதிரி டெக் மஹிந்திரா 31 இருக்குது. இப்போதைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸில் இருக்குது விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 20 பிரேக் பண்ணி வந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். விப்ரோ என்ன ஒரு 10 ரூபா 15 ரூபா இறங்க சான்சஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அது இறங்கினதுக்கப்புறம் ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் விப்ரோவில். ஸோ ஐடி கம்பெனிஸில் இதான் என்னோட ஒப்பீனியன். அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டு இப்போ சிங்கப்பூரும் வியட்நாமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூகே ட்ரேட் டீல்னால அது வந்து ஒரு காம்படிஷன் ஆட்டு மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபினான்ஷியல் 24 to 25 டோட்டல் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து 60,523 கோடி, 60,523 கோடி, கிட்டத்தட்ட 1.78 மில்லியன் டன்ஸு. ஆனால் அதில் யூகே அக்கௌண்ட் ஆனது ஜஸ்ட் 879 crores தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூகேவோட ஓவரால் சீ ஃபுட் இம்போர்ட் மார்க்கெட்டை 2.25% வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து சிங்கப்பூர் அண்ட் வியட்நாம் இந்த இப்போ நியூ யூகே இந்தியா வந்து யூகே கூட போட்டிருக்க ட்ரேட் டீல்னால சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கப்பூர், வியட்நாம் அவங்களுக்கு ரொம்பவே நம்ம காம்படிஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சீ ஃபுட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணேன். ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அந்த ஷேரோட கரெக்ஷன் வந்து அந்த ஸ்டாக்கு வந்து ஆட் சைன் டு த வேல்யூஷன் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இவங்க ரீசெண்ட் டேஸில் கொடுத்த அப்டேட்டு ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ப்ராஃபிட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 50% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஸ்கை கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 27ல் 7,600 கோடி ரெவன்யூ டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 26 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 250, 260 வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா கோல்டு செக்டர் ஸ்டாக்கில் சென்கோ கோல்டு இது மாதிரி பங்குகள் தான். சென்கோ, ஸ்கை கோல்டு, நெக்ஸ்ட் இது போக பார்த்தீங்கன்னா பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 35 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இது ஒரு மினிமம் கேட்டகரி. இது போக ஹை லெவலில் இருக்குது. ஏன்னா டைட்டனு, கல்யாண் ஜுவல்லர்ஸு இதெல்லாம் ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. தங்கமேல் கூட அந்த பி ரேஷியோ 40 கிலோ அந்த ஜோனில் வரலாம். பட் இவங்க டைட்டனு, அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல் வேல்யூஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்கை கோல்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ், எம்ஜி மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாக் குரூப்போட ஜாயின்ட் வெஞ்சூரில். ஸோ இப்போ நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் 5 yearsல லான்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வேண்டி $3 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த எம்ஜி மோட்டார்ஸோட கார்ஸ் எல்லாமே டாடா மோட்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாக காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.